ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 எம்எம் ஸ்டோரிஸ் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பெரியம்மா சீரிஸ் அதோடைய கண்டினியூஷனான எபிசோட் 5 பார்க்க போகிறோம். 4 எபிசோட் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க எண்ட் ஆஃப் த வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன், பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எபிசோட் 5க்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் பாலா அண்ட் பரத் இவங்க 2 பேருடைய அந்த கசமுசா பற்றியை பார்த்துருப்போம். அண்டு தன்னுடைய பெரியம்மாவை பற்றி கொடுத்த இன்ட்ரோ எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். ஸோ அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஸோ பாலாவை அவளுடைய மறுநாள் அவளுடைய ஹாஸ்டலில் விட்டுட்டு அப்படியே பெரியம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறான். ஸோ பெரியம்மா வீட்டுக்கு கிளம்பி போன உடனே உள்ள பெரியம்மா கதவு திறக்கிறாங்க. தட்டின உடனே, எங்கடா போனேன் நேற்று நைட்டெல்லாம்? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிற வந்துடுவ அப்படி இப்படின்னு பார்த்தா, நீ என்ன ஓவர் ஆட்டம் போடுற? வெள்ளிக்கிழமை ஈவினிங் கிளம்புன வீட்டை விட்டு, இப்போ சனிக்கிழமை ஈவினிங் தான் வந்துட்டுருக்குற. கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுற, ஏது பண்ணுற? நான் உனக்கு 2 வாட்டி ஃபோன் பண்ணேன், ஃபோன் வேறு எடுக்கலை. என்ன உன் கதை அப்படின்னு சொல்லி பெரியம்மா கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருந்தான். இதெல்லாம் நான் உன் அம்மா கிட்ட சொல்லலை. சொல்லவா? சொன்னால் தேவையில்லாமல் ஊர்லேருந்து வருத்தப்படுவா, கஷ்டப்படுவா. அதனால தான் சொல்லாமல் இருக்கேன். இனிமேல் இது மாதிரி பண்ணிட்டு இருந்த நேராக நான் போயிட்டு ஊருக்கு அமுச்சிடுவேன். அப்புறம் நீயாச்சும் அம்மாவாச்சு அப்படின்னு சொல்லி பெரியம்மா சொல்லிகிட்டே போவ. அம்மா கொஞ்சம் இருங்க, இப்போ தானே வந்தேன், என்ன ஏதுன்னு சொல்கிறேன், நீங்கள் பாட்டுன்னு ஒரு வசனமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பரத் சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ நீங்கள் தானே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகணுன்னா போ, அங்கேயே தங்கணுன்னா கொஞ்ச நாள் தங்கு அப்படி இப்படின்லாம் சொன்னீங்க, ஜாலியாக இருன்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன அப்படியே மாற்றி பேசுகிறீங்க? அவங்ககிட்ட தான் போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊர்லேருந்து வேறு வெளியூரில் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு வேறு ஊர்லேருந்து ரூமுக்கு வந்திருந்தாங்க. சரி எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே டைம் போகிறதே தெரியாமல் நாள் ஃபுல்லாக அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுநாள் காலைல சுற்றிட்டு படத்துக்கெல்லாம் போயிட்டு இப்போ தான் நேராக வீட்டுக்கு வரேன். அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லவும் அது ஏன் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் என்ன உனக்கு கேடு? உனக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்ல. எனக்காக வெயிட் பண்ணீங்களா? எதுக்கு? ஆ? எதுக்கு? என் பொறுப்பில் தானே இருக்கிற, நான் தானே பார்த்துக்கணும். அதுக்கு தான். ஓ, அதுக்கு தானா? ஏன் நீ எதுக்கு நினச்ச? நான் ஒன்றும் நினைக்கலம்மா. அப்படியே அவங்களுடைய கான்வர்சேஷன் போகுது. ஸோ அன்றைக்கி நைட் வெளியே ஜோன்னு மழை பெய்யுது நல்லா. பயங்கர கொஞ்சம் குளிரான கிளைமேட் மாதிரி சில் ப்ரீஸாக இருக்குது. நல்ல மழை பெய்யுது. சரி நைட்டுக்கு என்னடா வேணும் உனக்கு? நேற்று என்ன சாப்பிட்ட அப்படின்னும்போது, நேற்று நான் நிறைய சாப்பிட்டேன் பெரியம்மா. என்னடா நிறைய சாப்பிட்டேன் சிரிச்சினே சொல்கிறேன். இல்லை இல்லை, அதாவது பசங்களோடு சேர்ந்து ஹோட்டலில் நிறைய போய் சாப்பிட்டேன். ஏன்டா ஹோட்டல்லாம் போய் தின்னு தொலைகிறீங்க? பசங்க இருந்தாலும் ரூம்லேயே சமைச்சு சாப்பிட்லாம்ல. சமைச்சு சாப்பிட்லான்னு தான், ஆனால் வெளியே கிடைக்கிற அந்த டேஸ்ட் வராதுல்ல, என்ன தான் வீட்டிலே இருந்தாலும். புரியுது புரியுது. சரி என்னமோ பண்ணி தொலை. இப்போ நைட்டுக்கு என்ன வேணும்? உங்கள் கையால் நீங்கள் எது போட்டாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம் வா அப்படின்னு பெரியம்மா உன்னோட கிச்சனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்போவும் பெரியம்மா நைட்டி போடாமல், நைட்டி போட்டால் அப்படியே சிலிண்டர் மேலே துணி போட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லி புடவை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கமெண்ட்டை நம்ம பையன் தான் சொல்லியிருந்தான். பெரியம்மா உங்களுக்கு ரொம்ப அழகாக அன்றைக்கி ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறான், உங்களுக்கு நைட்டி போகிறத விட சாரீ கட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் நைட்டி போட்டால் சிலிண்டர் மேலே துணி போட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டான். பட்டுன்னு மண்டையில் அடித்தாங்க. இப்படியா பேசுவ பெரியம்மா கிட்ட அப்படின்னு. நீங்கள் தானே கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக பேசுன்னு சொன்னீங்க, அதான் பேசினேன். சரி சொல்லு. ஆமாம், நீங்கள் அந்த ஒரு மாதிரியான ஒரு பர்பிள் கலர் ஒரு சாரீ ஒன்று கட்டினீங்கல்ல, ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் சாரீ கட்டினா தான் நீங்கள் ரொம்ப அம்சமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவே பெரியம்மாவுக்கு ஒரே வெக்கம். இன்னும்மாடா இந்த அழகை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன், நான்லாம் உன் பெரியம்மாடா, உன் அம்மாவுக்கே அம்மா அக்காடா, என்ன போய் அழகாக இருக்கு அப்படிலாம் சொல்கிறேன், எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னா. இல்லை பெரியம்மா, நீங்கள் இன்னும் அப்படியே எங்கே தான் இருக்கிறீங்க? வெளியெல்லாம் போனால் எங்கள் அம்மாவும் நீங்களும் ஒன்றா போனால் நீங்கள் தான் தங்கச்சின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னும் 35 வயசு கூட ஆகலைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய அழகும் இளமையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி சாரீ கட்டுங்கன்னு சொன்னால், அதே மாதிரியே இவங்ககிட்ட வந்தாலே சாரீ கட்டிட்டு தான் வருவாங்க நம்ம பெரியம்மா, மீனா பெரியம்மா. ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது அந்த கிச்சனில் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவன் பாஸ்தா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ பாஸ்தா சமைக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. இவன் எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கும்போது, அந்த அடுப்படியில் உட்காந்து சமைச்சிட்ருக்கும்போது மீனாவுக்கு கொஞ்சம் லைட்டாக வேர்வை வருது. ஸோ அதை அப்படியே நோட் பண்ணுறான். அந்த தலை வழியாக காது வழியாக அந்த வேர்வை துளி அப்படியே ட்ராவல் ஆகிட்டே போகுது. அப்படியே கழுத்து வழியாக ட்ராவல் ஆகி அந்த முன்னாடி இருக்கக்கூடிய முன்னழகு நடுவில் அந்த துளி உள்ளே போகுது. ஸோ அந்த உள்ளே போகிறது வரைக்கும் அச்சு பேசுகிறாம அப்படியே பார்த்துட்டு இருந்தான். ஸோ இதை நோட் பண்ண பெரியம்மா, ஏய் என்னடா அப்படி பார்க்குற? என்ன ஆளே தின்றுவ போல், உனக்கும் சேர்த்து தானே சமைக்கிறேன், அதை தின்னு, என்ன தின்றுவ போல் அப்படின்னு பார்க்குற? இல்லை உங்களுக்கு வேர்க்குதே, அதான் என்ன அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ளர ஏதோ ஒன்று பேச ஆரம்பித்தான்.
வேர்க்கிற மாரி இருக்கு. அது தொடச்சு விடலாமான்னு அப்படின்னு சொல்லி, அங்க இருக்கிற துணிய ஒண்ணு எடுத்து தொடச்சு விட்டுட்டு இருந்தான். தொடச்சு விடும்போதே வந்து அவனுடைய கைகள் வந்து நம்ம மீனா பெரியம்மாவுடைய கழுத்துல அப்படியே வந்து கைகள வந்து படர விடுறான். ஸோ அப்படியே வந்து அந்த வேர்வை அப்படியே கீழ இறங்கி ட்ராவல் ஆயி இடுப்பு வரைக்குமே அந்த வேர்வை வந்து கீழ ட்ராவல் ஆகி போகுது. ஸோ கன்னம், அந்த மூக்கு, உதடு எல்லாத்துலயுமே வந்து அந்த துணியோட சேர்த்து கைகளும் சேர்ந்து அவனுடைய 2த்தையுமே கையும் படுது, துணியும் படுது. ஸோ இத வந்து ஒரு நிமிஷம் அப்படியே கண்ண மூடி முதல்ல மீனா அம்மா வந்து அப்படி இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு, "ஒரு இடத்துல நில்லுங்க" அப்படின்னு சொல்லி அவரோட கைய புடிச்சு, அந்த கழுத்த வந்து துடைக்க ஆரம்பிக்கிறான். துடைச்சவன் வந்து அந்த வேர்வை துளி இடையில இடுப்புல போறத பார்த்துட்டு, ஸோ அங்கேயும் வந்து துடைக்கிறான். "டேய் என்னடா பண்ற? இல்ல இங்கேயும் வந்து வேர்க்குது. இதெல்லாம் வேணாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவனோட கை வந்து மீனாவுடைய இடுப்புல வந்து அவனுடைய துணி வச்சு துடைக்க ஆரம்பிச்சான். துடைக்க ஆரம்பிச்சதோட சரி, கழுத்துல பட்ட கைகள் பட்டுச்சுல்ல, அதே மாரி துணியோட சேர்த்து மீனாவுடைய இடுப்புல அந்த கைகள் படுற மாரி துடைச்சிட்டு இருந்தான். ஸோ இத வந்து கண்ண மூடி அப்படியே மெய்மறந்து ரசிச்சுட்டு இருந்தான். கிச்சன்ல அப்படியே மேடையில உட்காந்துட்டு, அ அடுப்படியில நின்னுக்கிட்டே 2 கைய அந்த கிரானைட் மேல ஊனிட்டு, இவன் வந்து துடைக்க துடைக்க வந்து அப்படியே மெய்மறந்து ரசிச்சுட்டு இருந்தா நம்ம மீனா. "ஏய் அங்கெல்லாம் கை வைக்காதடா எட்றா, அங்க ஏன்டா துடைச்சுக்கிற? நானே துடைச்சுக்கிறேன்டா. உன்னோட பாசத்துக்கு அளவே இல்லையேடா" அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். எதுவுமே காதுல வாங்காத நம்ம பையன் பரத்து, அத அந்த அந்த இடத்துல வந்து துடைக்கிறது, தடவுறதுன்னு சொல்லி அவனுடைய வேலைகள வந்து காட்டிட்டே இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் ஏதோ கேட்கவே, அவன் கைப்பட்டு ஒரு கரண்டி கீழ விழவே சுயநினைவுக்கு வந்த மாரி 2 பேருமே அப்படியே தள்ளி நிக்கிறாங்க. "நீ துடைக்கிறேன்லாம் வேணாம். நீ போ அப்படி போ ஹால்ல போய் உட்காரு போ. நீ ஹெல்ப் பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும். நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவன ஹால்ல உட்கார வச்சுட்டு, அப்புறம் இவங்க சமைச்சு முடிச்சுட்டு ஒண்ணா சாப்பிடுறாங்க. ஸோ சாப்பிட்டு ட்ரே இருக்கும்போது, "உன்னோட இதில என்னடா ஜாப் எல்லாம் எப்படி போகுது? பசங்க என்ன பண்றாங்க?" அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டே சாப்பிட்டும் முடிக்கிறாங்க. இந்த மாரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, இருக்கிறா இப்ப கூட. ஆனா வந்து பெருசா டச்ல இல்ல. அ அப்பப்ப வெளிய போவா அப்படின்னும்போது, கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் பெருசா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மாரி. "அது என்னடா ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்ப தான் எக்ஸ்பிளைன் பண்றான். "எப்படியாச்சும் பெரியம்மாவ வந்து நம்ம ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிரணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பெரியம்மாவ" அப்படின்னு சொல்லி அவனுடைய உள் மனசுல கட்டி பிடிக்கிறது, தொடுறது அப்படின்னு மட்டும் தான் இருந்துச்சு. நான் ஃபுல்லா வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் இதுவரைக்கும் வரல. அது என்னடா ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, அதாவது தேவைப்படும்போது ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். எங்களுக்கு அதாவது எங்கேயாவது நட்பு தேவைப்படும்போது நட்பா இருப்பாங்க. வேற எதுக்காவது தேவைப்படும்போது அதுக்கும் சேர்த்து இருப்பாங்க. லவ்வருன்ற தேவை வரும்போது லவ்வராவும் இருப்பாங்க. பொண்டாட்டின்ற தேவை வரும்போது பொண்டாட்டியாவும் மாறுவாங்க. அந்த மாரியான ஒரு பெனிஃபிட்ஸ் தான். அது என்னடா கருமம் அது? என்னடா வாழ்க்கை வாழ்றீங்க? அப்படின்னு சொல்லி நம்ம பெரியம்மா மீனா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமா பெரியம்மா. என்ன நீங்க நீங்க அந்த காலம் தான். ஆனா இருந்தாலும் ட்ரெண்ட்ல இருக்க வேணாமா? நீங்க மாடர்னா இருக்கீங்க. கிராமத்துல இருக்கிறீங்க. சென்னையில இருந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்க வேணாமா? உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் தேவைன்னா வந்து முன்னாடி தான் வந்து கல்யாணம் பண்ணா தான் அதெல்லாம் பண்ணணும், தொடணும் அதெல்லாம் கிடையாது. இப்பல்லாம் அவங்கவங்க தேவைய அவங்கவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. பாதி பேர் கல்யாணமே வேணான்றாங்க, பாதி பேர் குழந்தையும் வேணான்றாங்க. ஆனா அவங்களுக்கான தேவைய வந்து பூர்த்தி பண்றதுக்கு இந்த மாரி அவங்களுக்கு ட்ரஸ்டடான பீப்பிள், ரொம்ப க்ளோஸான கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட அவங்க பழகிப்பாங்க. அவங்களுக்கு இரவு தேவை ஏதாவது இருந்துச்சுன்னா, அவங்கள கூட்டிட்டு அவங்கவங்க வீட்டுக்குள்ள போய் என்ஜாய் பண்ணிப்பாங்க. மறுநாள் வந்து ஃப்ரெண்ட்ஸா மாரி பேசிப்பாங்க. "இது எப்புட்றா சங்கோஜமா இருக்காதா?" அப்படின்னு சொல்லி இந்த இரவு படுக்கை பகிர்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பெரியம்மா கிட்ட ஓப்பனா பேசும்போது, பெரியம்மாவும் வந்து ஆச்சரியமா அப்படியே ஒரு வாலண்டியரா கேட்குறாங்க. "ஆமா பெரியம்மா என்ன ஏன்னா வந்து முன்னாடி மாரிலாம் இல்லல்ல. எல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டா போச்சு. யார் மேலயும் வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை, பாசம்லாம் இந்த அளவுக்கு இருக்கிறதில்ல. அப்படி வச்சாலும் இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ன்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்படி தான் வந்து வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. நெறைய பேருக்கு சிட்டி லைஃப் ஃபுல்லாவே வந்து ஃபுல்லா இந்த மாரி தான். ஒரு கல்யாணம் ஆனவங்க கூட மாத்தி மாத்தி வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இல்லைனா வந்து இதுக்காகவே வந்து கப்பிள் ஸ்வாப்ன்னு ஒரு பார்ட்டி மாரி வச்சு, அடுத்தவன் பொண்டாட்டிய வந்து மாத்தி மாத்தி என்ஜாய் பண்ணிப்பாங்க. "ஓ! அப்படிலாம் வேற பண்றாங்களாடா?" ஆமா, எல்லாம் மாத்தி மாத்தி சாப்பிடணும்ல. நான் முன்னாடி சொன்ன மாரி வீட்லயே சாப்பிட்டா ஆவாது. வெளியவும் கொஞ்சம் அப்பப்போ சாப்பிடணும்ல. அந்த மாரி கத தான் பொண்டாட்டிய வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ நீங்க தான் வந்து இன்னும் சிங்கிளாவே சுத்திட்டு இருக்கீங்க. நீங்களும் யாராவது புடிச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது பல்லைல தண்ணியிலேயே தட்டுறா பட்டுன்னு. இந்த வயசுல என்ன யார்றா பாப்பான்? என்ன சொல்ட்டீங்க? நீங்க என்ன அழகா இருக்கீங்க தெரியுமா? மொத நாள் உங்கள பார்த்த உடனே வந்து என் பெரியம்மாவா இது? சித்திய விட கம்மியான வயசுல இருக்கீங்க. 35 வயசு மேல தாண்டாது போல இருக்கு. அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய தோற்றம் இருந்துச்சு. நல்லா வெள்ள வெளேல்ன்னு இருக்கிறீங்க. ரொம்ப ஸ்கின் எல்லாம் டைட்டா யங்கா இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன போச்சு? நீங்கலாம் மார்க்கெட்டுக்குள்ள போனீங்கன்னா எத்தன பேர் உங்கள பார்க்குறாங்க தெரியுமா? என்னடா சொல்ற? ஆமா பெரியம்மா இருக்கிறது ஒரு வாழ்க்கை. ஜாலியா வாழுங்க. அதான் வந்து பெரியப்பாவும் வந்து தவறிட்டாரே! நீங்களும் வந்து என்ன பண்ணுவீங்க? தனியா இருக்கிறீங்க. உங்களுக்கு இப்போதைக்கு நான் இருக்கிறேன். பட் ஆனா
உங்களுக்கும் ஒரு துணை வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து இடி இடிக்குது. இவங்கலாம் இந்த பேசிட்டு இருக்கும்போதே சாப்பிட்டு முடிச்சுட்டு சோஃபால உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ இடி இடிக்கும்போதே வந்து மீனா வந்து பயந்துட்டு அவன் கைய பிடிச்சிக்கிறாங்க. இறுக்கி கடிச்சு பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் கரண்ட் ஆஃப் ஆனோனே ஒரு ஹக் குடுத்துடுறாங்க. இப்போ இடி இடிக்குதுடா! எனக்கு சின்ன வயசுலேருந்து இடின்னா பயம். என் பொண்ண கட்டி பிடிச்சுப்பேன். இல்லைன்னா என் புருஷன கட்டி பிடிச்சுப்பேன். இப்போ அவன் இல்ல. அந்த ஆளும் செத்து போயிட்டான். என் பொண்ணும் இல்ல. நீ தான் இருக்கிற. கொஞ்சம் இரு. இடி நின்னதுக்கப்புறம் விட்டுர்றேன் அப்படின்னு சொல்லி அவனோட காதுலயே வந்து கிசு கிசுன்னு பேசிட்டு இருக்கிறான். ஸோ இதெல்லாம் வந்து சத்தமாவும் சொல்லல. ரொம்ப சைலண்டாவும் சொல்லல. காதுல வந்து கிசு கிசு கிசுன்னு சொல்லிட்டு இருக்கிறா நம்ம மீனா. அப்புறம் வந்து இடி இடிக்கிற நிக்குது. அவங்களும் வந்து விலகி போறாங்க. நல்ல வேளை இருட்டா இருக்கிறது. கரண்ட் ஆஃப் ஆனதால ஒருத்தரோட முகம் வந்து ஒருத்தர் முகம் வந்து சரியா தெரியல. அப்படியே அப்புறம் விலகி உட்கார்றாங்க. பெரியம்மா நான் சொன்னத யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு யாராவது மிங்கில் ஆகணும்னு நெனச்சிங்கன்னா சொல்லுங்க. நான் மிங்கில் பண்ணி விடுறேன். உங்க இளமையெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு லைஃப் இன்னும் நெறைய இருக்கு. வாழ்க்கைய வந்து அனுபவிச்சு வாழுங்க. ஒரே ஒரு தடவ தானே வாழப் போறோம். செம்மையா வாழ்ந்தேனான்னு சொல்லிட்டு வாழ்ந்துருவோமே! யாருக்கு என்ன போச்சு? யார் இப்ப என்ன ஜட்ஜ் பண்ண போறா? யார் என்ன கேள்வி கேட்க போறா? நம்ம வாழ்க்கை இதுவரைக்கும் நீங்க உங்களுக்காக வாழ்ந்தீங்களான்னு தெரியல. உங்க கதை ஃபுல்லா எனக்கு தெரியல. ஆனா, இதுக்கப்புறமாச்சும் உங்களுக்காக சந்தோஷமா வாழுங்க. பொண்ணும் வந்து நல்ல பெரியவள் ஆயிட்டா. அவ லைஃப அவ பார்த்துப்பா. உங்க லைஃப நீங்க பார்த்துக்கங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஹக் குடுக்குறான். ஹக் குடுக்கும்போது நல்லா வந்து அவனுடைய செஸ்ட்ட வச்சு நம்ம மீனா பெரியம்மாவுடைய முன்னழகு நசுங்குற மாரி நல்லா ஒரு 2 தேய் தேய்ச்சுட்டு, அவளுக்கு புரியிற மாரி வந்து கன்னத்துல முத்தம் குடுக்குறான். "என்னடா கிஸ்லாம் குடுக்குற?" "ஆமா. எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு பாசத்துல குடுத்தேன். என்ஜாய் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி படுத்து தூங்குறாங்க. அவங்கவங்க இதில போய் படுத்துக்கிறாங்க. ஸோ அடுத்த எபிசோட்ல மீனாவுக்கும், நம்மளுடைய பரத்துக்கும் உண்டான அந்த நெருக்கம் எப்படி படுக்கையில எப்படி பகிர போறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த எபிசோட் 5 உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும். என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அப்படி நீங்களும் நெனச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கக்கூடிய Instagram பேஜுக்கு மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. அதில போஸ்ட் பண்ற காஜல் அண்ணி நெறைய வீடியோஸ் நடிகைகளுடைய ஃபேண்டசி ஸ்டோரீஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரிப்ஷன் கன்டென்ட்டா இருக்கு. உங்களால முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ.